வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சுழியன், சிலர் சுழியம்னு சொல்லுவாங்க, சுசியம்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பழமையான ஸ்வீட்டு. பாட்டி காலத்து ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். தீபாவளிக்கு நிறைய பேர் இந்த சுழியன் செய்வாங்க. பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாம் சேரும்போது ஒரு தனி சுவை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். இது 200 கிராம் இருக்கும். இந்த 1 டம்ளர் கடலைப்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நல்லா அளவாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த கடலைப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா சாஃப்டாக ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனா நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இந்த கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் அளவு வெல்லம் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரையட்டும். கொதித்து கரைஞ்சா போதும், பாகுப்பதம் தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த வெள்ளை தண்ணியோட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு மூடி அளவு துருவி வச்சுருக்குறோம். அதையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நாம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப மைய மசிக்க வேண்டாம், ஓரளவு மசிச்சா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் இது நல்லா கொதிக்கட்டும். நாம் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 டம்ளர் அளவு மைதா மாவு சேர்த்துருக்குறோம். 3 கரண்டி அளவு நம்ம தோசை ஊற்றுற கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இந்த தோசை மாவு நம்ம அதில் சேர்க்கும்போது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கிளறி விட்டு இப்போ இந்த அளவு திக்னஸ் இருக்குது, இன்னும் நல்லா திக்காகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகட்டும். இப்போ இது நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவு திக்னஸ் வந்தோடனே நாம் அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை தீயை ஹையில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டோன்னா நல்லா திக்காயிரும், அடி பிடிக்காமையும் இருக்கும். கை விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டா நல்ல திக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இதோ நல்லா உருண்டு வந்துருச்சு, திக்காயிருச்சு. அவ்வளோதாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்க முடியும். ஆறும்போது இன்னும் நல்லா திக்காயிரும். இதை நல்லா பரப்பி விட்டுட்டோன்னா சீக்கிரம் ஆறிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இந்த பூரணத்தை நாம் உருட்டி வச்சுட்டு நம்ம சுழியன் எண்ணெயில் போடும்போது தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்பப்போ உருட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உருண்டையாக அந்த மாவில் போட்டு இந்த ஸ்பூனால் அப்படி எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க. ஒரு உருண்டையாக போட்டு முக்கி நாம் எண்ணெயில் போட்டுடணும். அந்த பூரணம் ஃபுல்லாக கோட்டாயிருக்கிற மாதிரி நாம் அதை டிப் பண்ணி போடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போது அந்த ஸ்பூனோட பேக் சைடை இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அந்த வாலாக விழாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம உருண்டையை உருட்டி வச்சு போடும்போது தான் நமக்கு டக்கு டக்குன்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்லையே நாம் திருப்பி விட்டுடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம படார்னு திருப்பி விட்டுடலாம். உடனே வெந்துடும். அது ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. லேசாக அந்த வெள்ளை கலர் மாறின உடனேயே நாம் எடுத்துடலாம். அது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இதை ரொம்ப நேரம் வேக விடும்போது அந்த தோல் அழுத்தமாயிரும். இந்த மாதிரி ஒரு பெரட்டிட்டு நாம் எடுத்துடலாம். லேசாக கலர் மாறினா போதும். அவ்வளோதாங்க, நமக்கு சுழியன் ரெடி ஆயிடுச்சு. நாம் அடுத்த பேட்ச் சுழியன் போட்டு எடுத்துடலாங்க. இந்த மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தாலும் அந்த அழுத்தமாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருந்தாலும் அந்த பூரணம் கவர் ஆகாமல் அந்த பூரணம் எண்ணெயில் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம மீடியமாக வச்சுட்டு டக்குன்னு பெரட்டி விட்டு அந்த லேசாக கலர் மாறினோன்னு நாம் எடுத்துடணும். இந்த மைதா மாவில் நம்ம தோசை மாவு சேர்க்குறதுனால அழுத்தமாக இல்லாமல் இந்த வெளி தோல் அந்த அவுட்டர் லேயர் சாஃப்டாக இருக்கும். இது நம்ம வெளியிலேயே 4-5 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பப்பட்ட ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாவு கரைக்கும் போது. இந்த பூரணத்தை செஞ்சு வச்சிட்டோன்னா சுழியன் வேணுன்றப்ப டக்குன்னு மாவு கரைச்சி சுழியன் போட்டு எடுத்துடலாம்.
சுழியன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் நாம் பூரணம் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டு தான் சுழியன் போட ஆரம்பிக்கணும். இந்த பூரணத்தில் நாம் போலி செய்யலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம். பிள்ளையார் சதுர்த்தி கொழுக்கட்டைக்கு இந்த பூரணம் தான் செய்வோம். மிதமான இனிப்பு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க 300 கிராம் அளவு வெல்லம் சேர்த்தாவே போதும். அருமையான இந்த சுழியன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.